மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக காலதாமதம் ஏற்பட்டதால் பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ஜூன் முதல் வாரம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரிகார்த்திக்கிடம் கேட்கலாம். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே 2024 மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று தற்போது தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பில் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் செயலாக 2.23 கோடி அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 1 கிலோ துவரம்பருப்பு மற்றும் ரூபாய் 30 லிட்டர் பாமாயில் ரூபாய் 25க்கும் மானிய விலை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தல் நடத்தியவர்களின் காரணமாக பாமாயில் மற்றும் துவரம்பருப்புக்கான ஒப்பந்த புள்ளிகள் மீதான முடிவுகள் கொண்டுவரப்பட்டு அப்பண்டங்கள் மீதான கொள்முதல் செய்வதில் காலதாமதம் நீடித்தது. இருப்பினும் அரசின் தொடர்ந்து சில முயற்சிகளின் காரணமாக பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற 27/5 கிட்டத்தட்ட 82,82,702 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ துவரம்பருப்பும் 25,87,865 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 லிட்டர் பாமாயில் பாக்கெட்டும் நியாய விலைக் கடைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் துவரம்பருப்பு பாமாயில் பாக்கெட்டுகள் நியாய விலைக் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பெற்று செல்ல தயார் நிலையில் கிட்டத்தட்ட 8,100 கிலோ துவரம்பருப்பு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டும் குறிப்பிட்ட தேதியிலிருந்து இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மீதமுள்ள பெற வேண்டிய துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஒப்பந்தங்களிலிருந்து விரைவாக பெற்று கிடங்குகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதம் வழங்கப்பட வேண்டிய பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ஜூன் மாதம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தற்போது தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.